சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாருங்க, அந்த பையன் மூஞ்சிலேயே காசை விட்டு எறிஞ்சா எல்லாமே சரியா போயிடும். என்ன தனி, நம்ம காசு பேங்க்ல தானே கிடக்கு, வா எடுத்துட்டு வந்துடலாம்பா. கதிரு இருப்பா, இரு கதிரு. நீ பாட்டுக்கு படபட நீ எடுத்தேன் கவுத்தேன்னு எதையாவது முடிவு எடுக்காது. காசை திருப்பி கொடுக்கணும்னு எதுக்கு நீ பேசுற? ஏன் நீ நமக்குள்ள எதுக்கு இப்படி கடன் வாங்கி முயற்சி செய்யணும்? இப்ப பாருங்க, எல்லாருக்கும் சிக்கல் தானே. என்ன சிக்கல்? எப்படியும் சிக்கல் வந்துதான் தீரும். இது இல்லைன்னா இன்னொரு விதமா சிக்கல் வரும். உங்க அண்ணன் பேசுனதெல்லாம் வச்சு யோசிக்காத. இங்கே பிள்ளைக்கு நாங்க செஞ்சதுதான், அதை திருப்பி கொடுக்கிறேங்கிற உரிமை உனக்கு கிடையாது. சிக்கல் சிக்கல்னு அதையே இழுத்து பேசிக்க. வழி பிறக்காமலா போயிரும். கொஞ்சம் இரு, யோசிப்போம். நீ கவலைப்படாத. அக்கா, இதுல யோசிக்க என்னக்கா இருக்கு? அவன் ஒன்னும் தப்பா கேட்கலையே. எது தப்பு இல்ல? காசுக்கு பதிலா வந்து டான்ஸ் கத்து கொடுன்னு சொல்றது தப்பா இல்லையா? அவன் வேற மாதிரி பேசியிருந்தா அவன் மேல கோவப்படுறது ஓகே. ஆனா அவன் காசு கொடுக்கறதுக்கு பதிலா கிளாஸ் எடுங்கன்னு சொல்லியிருக்கான். இத பத்தி ஃபர்தரா யோசிச்சு முடிவெடுக்கிறது தான் பெட்டர். ஜனனி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஜனனி. அவன் யார்? அவன் காசை வட்டிக்கு விட்டு பொழைக்கிறவன். அவனுக்கு டான்ஸுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவன்கிட்ட போய் தேவையில்லாம மாட்டிக்கூடாது ஜனனி, இதெல்லாம் வேணாம். இங்க பாரு, நான் ஒன்னு சொல்றேன், அதை நீ கிளியரா புரிஞ்சுக்க. நமக்கு லைஃப் சில விஷயங்களை கையில கொண்டு வந்து சேர்க்கும் போது அப்படியே கிளீனா சில்வர் பிளேட்ல கொண்டு வந்து சேர்க்காது. அது ஒரு ரூட், அவ்வளவுதான். இப்போதைக்கு நம்ம கண்ணு முன்னால ஒரு பாதை தெரியுது, அதை புடிச்சுக்கிட்டு நாம நம்ம கோலை நோக்கி போகணும். ஒரு முழு பலாப்பழத்தை கொண்டு வந்து உன் கையில கொடுத்தா, இது வேண்டாம், இது முள்ளா இருக்குன்னு தூக்கி போட்டுட்டு போறதை விட கொஞ்சம் பொறுமையோட அதை ஹேண்டில் பண்ணி